அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மனைவியால் மகத்தான லாபம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் ஒரு ஆணுடைய ஜாதகர். 6/10/1986 மதியம் 1:40 திருநெல்வேலியில் பிறந்த ஜாதகர். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா மனைவியால் ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடைந்திருக்கிறார். அதாவது மனைவியுடைய பூர்வீக சொத்து இவருக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு கோடிக்கணக்கான ஒரு சொத்து இவருக்கு கிடச்சிருக்கு. அதற்கு என்ன ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது, மேலும் அதற்குண்டான மூலநூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றத நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மூலநூல் பாடல் அப்படின்றது ஜாதக பாரிஜாதகம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து அந்த பாடல் இருக்குது. அந்த பாடல் சொல்லிய பத்தில் ராகு சனி புதன் தோன்றி நின்றால் அல்லல் காத்தருளுகின்ற அரசர் கோணாக வாழும் நல் புதன் திங்கள் சுங்கன் நாடியே பத்தில் நன்ன இல் திரி நிதியும் வித்து வானன இயம்பினேனே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய கருத்து பார்த்திங்க அப்படின்னா, சொல்லிய பத்தில் ராகு சனி புதன், 10ஆம் இடத்துல ராகு சனி புதன் இருந்துட்டா தோன்றி நின்றால் அல்லல் காத்தருளுகின்ற அரசர் கோணாக வாழுவார். அப்படி இருக்கிறவங்க மக்களின் துயரத்தை காத்து அருளுகின்ற அரசராக இருப்பார்கள், அரசருக்கு நிகரானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பலனை சொல்கிறாரு. அடுத்து 2 வரியில் பார்த்திங்கன்னா, நல் புதன் திங்கள் சுங்கன், புத பகவான், திங்கள் என்கின்ற சந்திரன், சுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், நாடியே 10ஆம் இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா நன்ன இல் திரினா மனைவி, நிதியும் வித்துவான் என இயம்பினேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நமக்கு எடுத்துக்கிறதுல பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல புதன் திங்கள் சுக்கிரன் சேதி இருந்தால் மனைவி மூலம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய மெசேஜை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சொன்ன மாதிரி 6/10/1986 மதியம் 1:40 திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் மகர லக்னம், மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம், 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன், 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜனனகால திசை குரு திசை 12 வருடங்கள் 8 மாதம் 8 நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு நடப்பு பார்த்திங்கன்னா புதன் திசை இப்போ இவருக்கு நடந்துகிட்ருக்கு. அதிலும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூரிய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு இந்த புதன் திசை பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்பை இவருக்கு கொடுத்துருக்கு. அதுவும் புதன் திசையில் சுக்கிர புத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு சொத்து மனைவி மூலியமாக பூர்வீக சொத்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிடச்சிருக்கு. அதற்கு இந்த பாடல் சொல்லியபடி 10ல் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்கிறார்கள். இருக்கிறது முக்கியம் கிடையாது, அதில் யாராச்சும் ஒருத்தர் 7ஆம் அதிபதியாக வரணும். ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறது 7ஆம் அதிபதி. களத்திரக்காரகன் சுக்கிரன் 10ல் இருக்கிறார், அதுவும் ஓகே. அவர் கூட இன்னொரு கிரகம் சேர்கிற இந்த புதனோ சந்திரனோ அல்லது சுக்கிரனே 7ஆம் அதிபதியாக வந்து இந்த 3 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திருகோணமாகவோ இருந்து அந்த தசை நடைமுறைக்கு வந்து விட்டால் நிச்சயம் மனைவியால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்கிறாங்க. சந்திரன் 7ஆம் அதிபதி, சுக்கிரன் களத்திரக்காரகன். அந்த சுக்கிரன் இங்கே ஆட்சியாகவும் மூல திருகோணமாகவும் இருக்கிறார். புதன் திசை வந்தது, சுக்கிர புத்தி வந்தது. அதில் பார்த்திங்கன்னா சுக்கிர புத்தி 7/11/2021 இருந்து 7/9/2024 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு சொத்து கிடச்சிது. அது ஏன் பெருசு அப்படின்னா அதை வந்துட்டு குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். மேலும் இந்த சுக்கிரன் சந்திரன் புதன் 10ல் இருக்கிறத எந்த ஒரு பாவரும் பார்க்கவே இல்லை. பார்க்குறாங்க அப்படின்னா சனி செவ்வாய் இங்கே பரிவர்த்தனை இருக்குது. அந்த சனி பகவான் பரிவர்த்தனை ஆகி 10ஆம் பார்வையாக சுக்கிரன் சந்திரன் புதனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அவர் லக்னாதிபதி ஆகிடுறாரு. மேலும் அவங்களோட திசா இல்லை, பரிவர்த்தனை அப்படின்றப்போ அவங்களோட திசா வந்தால் தான் நம்ம பேசணும். இப்போ இங்கே சுக்கிரன் சந்திரன் புதன் கூடியிருந்து புத திசை நடக்கிறதால அங்கே வந்துட்டு எந்த ஒரு பாவர் தொடர்பு இன்றி சுபர்கள் முழுக்க சுபர்கள் சேர்ந்து இருந்து தசாபுத்தி வந்தது இவருக்கு ரொம்ப சிறப்பு.
பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். பரிவர்த்தனை பெறும்பொழுது லக்னத்துக்கு ஆட்சியாக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நவாம்சத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கிறார். பொதுவாக லக்னத்திற்கு 3, 6, 11 இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் சரி, ராகு பகவான் இருந்தாலும் சரி, அவங்க நல்ல ஒரு யோகமான ஒரு பலனை தான் கொடுக்குறாங்க அப்படின்றதும் விதி இருக்குது. மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன அந்த சுக்கிரன், சந்திரன், புதன் 10ஆம் இடத்துல கூடி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த லக்னத்தின் அடிப்படையில் 9ஆம் அதிபதியாக புத பகவானும் 10ஆம் அதிபதியாக சுக்கிரனும் வந்து தர்ம கர்மாதிபதியாக வந்து அவங்க 9ஆம் இடத்துலையே இருந்து அதில் ஒருத்தர் பலமாக இருக்கிறார். அது தொடர்புடைய இப்போ திசை நடக்கிறதால இவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு. மேலும் கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலையும் ஆட்சியாக இருக்கிறாரு, நவாம்சத்திலையும் அவர் ஆட்சியாக இருக்கிறார். இப்படி இருந்துட்டால் நிச்சயம் மனைவியால் யோகம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இவருக்கு சூரிய புத்தி நடந்தாலும் அடுத்து வருகிற சந்திர புத்தியும் இவருக்கு அருமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மொத்தமாகவே இந்த புதன் திசை அருமையான ஒரு திசை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கோம். அந்த பலன்களை ஜாதகர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நல்ல விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இங்கே நிறைய ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.